ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மூட்டு தேய்மானம் ஆர் நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் ஆர் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷனுங்கிறது ஓரளவுக்கு இப்போ பாப்புலாரிட்டி இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. பட் இதை சுற்றி நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ், நிறைய மித்ஸ், நிறைய சூழ்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்னா, டாப் 5 மிஸ்கான்செப்ஷன், அதாவது ஒரு தவறான மிஸ்இன்ஃபர்மேஷன் மக்கள்கிட்ட இருக்கிறத விளக்கிறதுக்கு ஒரு டாப் 5 டிப்ஸ் அபவுட் இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. இந்த மூட்டு தேய்மானம் ஆர் நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஜென்ரலி ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, முட்டியில் எலும்புக்கு மேலே உள்ள இந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே வரும். ஸோ யூஸ்வலாக அந்த எலும்போட நுனியில் பார்த்தீங்கன்னா நல்லா வழுவழுன்னு ஒரு ஜவ்வு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வர்றது தான் மூட்டு தேய்மானம் ஆர் நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இதனால நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டில் வளைவு, நடக்கிறதுல கஷ்டம், மாடிப்படி ஏறுறதுல கஷ்டம், இதெல்லாம் வர்றது ரொம்ப காமன் இன் பீப்புள் ஓவர் 55 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். சில ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த நீ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் மூட்டு தேய்மானத்தில் சிவியர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலி சர்ஜரி தேவைப்படுறது கிடையாது. நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுங்கிறப்போ அதில் ஒரு பங்கு தான் இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது முட்டிக்குள்ள, முட்டு ஜாயிண்ட்டுக்குள்ள போடுற ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ். அதுல ஒரு இன்ஜெக்ஷன் தான் இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஆர் பிஆர்பி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கடந்த ஒரு 10 வருஷமாவே பார்த்தோம்னா இதை பத்தி நிறைய மெட்டீரியல் வந்துட்டு இருக்கு, நிறைய ரிசர்ச் வந்துட்டு இருக்கு. இது ஓரளவுக்கு இந்த மூட்டு தேய்மானத்துல எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு பல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை பத்தின நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும், அதாவது தவறான தகவல்கள் நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு தவறான எதிர்பார்ப்போட நிறைய பேர் இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் பத்தி கேட்டு நம்ம கிட்ட வர்றதை பார்க்குறோம். அதனால தான் இந்த வீடியோவில் அதை பத்தி உங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் ஆர் மித் இதை பத்தி அப்படின்னா, இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், தியேட்டர்ல வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வருவாங்க. பட் ஜென்ரலி அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புறநோயாளிகள் கிளினிக்ல பண்ற ஒரு ப்ரொசீஜர். இதுல ஜென்ரலா என்ன பண்றோம், உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளட் எடுக்கிறோம். அதை ப்ராசஸ் பண்றதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் கிட் அண்ட் மெஷின், இது ரெண்டும் யூஸ் பண்றோம். ஒரு 1/2 hour ப்ராசஸிங் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க உட்காந்துருக்கலாம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெரைல் ஆர் கிளீன் என்வாயன்மெண்ட். கிளீன் என்வாயன்மெண்ட்னா ஓபிடியில் ஒரு கிளீன் ரூம்ல வச்சு முட்டியை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறது தான். இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் லைக் எனி அதர் நீ இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் முடிஞ்சு ஜென்ரலா மக்கள் அந்த டேபிள்ல இருந்து இறங்கி நடந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இது ஜென்ரலா ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். தியேட்டர்ல எடுத்துட்டு போய் பண்ற மாதிரியோ, ஒரு எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் தேவைப்படுற மாதிரியோ, இல்லை மயக்க மருந்து கொடுத்து பண்ற மாதிரியோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ இதுக்கான கிட்ஸ் நல்ல கிட்ஸா யூஸ் பண்றோம். அதுக்குன்னு அந்த ப்ராசஸிங் மெஷின் இருக்கு, அந்த கிட்ட ப்ராசஸ் பண்றதுக்குன்னு. அது ஒரு 1/2 hour இந்த ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பின் பண்ணோம்னா அந்த பிளட்ல இருந்து அந்த பிஆர்பி ஆர் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா வந்துடும். இதுல நிறைய growth ஃபேக்டர்ஸ் உண்டு. ஸோ இதை நம்ம முட்டியில இன்ஜெக்ட் பண்றது தான். ஜென்ரலா ஒரு லேசான லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு சிம்பிளிஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது ஒரு தகவல் நிறைய பேர்கிட்ட என்ன போய் சேருது, தவறான தகவல் என்ன போய் சேருதுன்னா, இது முட்டியில இருக்கிற அந்த கார்டிலேஜை ரீக்ரோ பண்ணிடும், ஆர் பழைய ஸ்டேட்டுக்கு முட்டி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு ஒரு சில ஒரு தவறான எதிர்பார்ப்பு சில மக்கள்கிட்ட நாங்க பார்க்கறோம். ஸோ அவங்களுக்கு சொன்ன மாதிரி முட்டியில இருக்கிற கார்டிலேஜ் ஆர் ஜவ்வு தேஞ்சிட்டு வர்றதுதான் மூட்டு தேய்மானம். ஸோ நீங்க மூட்டு தேய்மானத்தோட எங்கள்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு ஜவ்வு குறைஞ்சிருக்கும், அதாவது அதோட திக்னஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த பிஆர்பியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல growth ஃபேக்டர்ஸ் கான்சென்ட்ரேட்டடா இருந்து அதை நம்ம முட்டிக்குள்ள செலுத்தும் போது பாக்கி இருக்கிற இந்த ஜவ்வு கார்டிலேஜுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி பண்ணும்போது முட்டியில இருக்கிற வீக்கம், வலி குறையிறது. அதோட இவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி, எவ்வளோ நடக்கிறாங்க, இவங்களோட தினசரி வேலைகளில் எவ்வளோ ப்ரொக்ரெசிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கிறாங்க பல ஸ்டடீஸில். அப் டு 6 months 1 year வரைக்கும் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இது இந்த கார்டிலேஜை திருப்பி வளர்க்குமா அப்படின்ற கேள்விக்கு பார்த்தோம்னா, இது கார்டிலேஜை வளர்க்கும் அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இருக்கிற கார்டிலேஜோட ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர போன கார்டிலேஜை இதனால திரும்பி எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இப்போ ஏற்கனவே முட்டியில் ஒரு 50% கார்டிலேஜ் போயிருக்கு அப்படின்னா பாக்கி இருக்கிற 50% கார்டிலேஜுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்து
அதோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த பிஆர்பியோட வேலையை தவிர ஏற்கனவே போன அந்த 50% திருப்பி எடுத்துட்டு வர முடியாது. அதற்கான எந்த ப்ரூஃபும் இது வரைக்கும் கிடையாது. மூணாவது மிஸ்கன்செப்ஷன் ஆர் மித் அப்படின்னு பார்த்தோம்னா, இது முட்டு தேய்மானம் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் போடலாம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு அந்த எண்ணத்தோட வருவாங்க. ரொம்ப லேட் ஸ்டேஜஸ், முட்டி வளைஞ்சு போய் காட்லேஜ் ஃபுல்லா தேஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னாலும் போடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போட நிறைய பேர் வர்றதை பார்க்குறோம். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி போன பாயிண்டோட கிட்டத்தட்ட கண்டினியூவேஷன் நீங்க வச்சுக்கலாம். பாக்கி இருக்கிற ஜவ்வுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுறோமே தவிர புது ஜவ்வை வளர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே ஓரளவுக்கு ஜவ்வு இருந்தாதான் இந்த இன்ஜெக்ஷன் வேலை பார்க்கும். ஸோ சுத்தமா ஜவ்வு தேஞ்சு போயிடுச்சு, எலும்பும் உராய்வு ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஸ்டேஜ்ல ஜென்ரலா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த அளவுக்கு பயன் தர்றதில்லை. அதனால மோஸ்ட் ஆஃப் த லிட்ரேச்சர் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மைல்ட் டு மீடியம் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கார்ட்லேஜ் ஒரு 25%லேருந்து ஒரு 50% வரைக்கும் தேஞ்சிருக்கிற ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் ரிலீஃப் தருது, ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே நம்ம 100% கார்ட்லேஜ் தேஞ்சு போன ஸ்டேஜில் இதுக்கு போய் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம்னா அந்த அளவுக்கு பயன் தடுறதில்லை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு. அதாவது சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்போது இந்த பிஆர்பி போடுறதுல அந்த அளவுக்கு பயன் கிடையாது. ஸோ ஒரு 4வது மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிஆர்பியே ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட்டாக அமைஞ்சிரும். அதாவது மைல்ட் டு மீடியம் ஸ்டேஜஸ் ஆஃப் நீ ஆர்த்ரைட்டிஸ்ல பார்த்தோம்னா மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, இந்த பிஆர்பி போட்டாலே போதும், அதோட நம்ம நல்லா ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சில பேர் வருவாங்க. சில பேர் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு புது ப்ரொசீஜர், நீ ஜாயிண்ட்ல இன்ஜெக்ஷன் போடுறோம், அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல வருவாங்க. நான் உங்களுக்கு பல வீடியோல சொல்லியிருக்க மாதிரி முட்டி ஜாயிண்ட்ல தேய்மானம் நடக்கும்போது ஒரு மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவியர் ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி இருக்கவங்கள பல ட்ரீட்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி ஓரளவுக்கு இந்த நீ ஜாயிண்டோட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டியை மெயின்டைன் பண்ணி இதோட லைஃபை இன்க்ரீஸ் பண்றது தான் ட்ரீட்மெண்ட். அதுல முக்கியமான பங்கு பார்த்தோம்னா வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ், அதை தவிர சில ஆக்டிவிட்டிஸ் மாடிஃபை பண்றது, அதாவது கீழே உட்காராம இருக்கிறது, மாடிப்படி அதிகமா ஏறாம இருக்கிறது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனி வீடியோஸ்ல நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ மூட்டு தேய்மானம் சிவியர் ஆகிற வரைக்கும் ஜென்ரலா சர்ஜரிஸ் தேவைப்படுறது கிடையாது. அது இல்லாம சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம டயட்டை ப்ராப்பரா வச்சுட்டு வெயிட் ரிடியூஸ் பண்றது, ஆக்டிவிட்டிஸை சேஞ்ச் பண்றது, ரெகுலர் எக்ஸசைஸ், இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம பிஆர்பி போடும்போது தான் அதோட எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தி. இன்ஸ்டெட் நீங்க வெறும் பிஆர்பியை மட்டும் போட்டுட்டு வெயிட் குறைக்காம எக்ஸசைஸ் பண்ணாம ஆக்டிவிட்டிஸை சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா பிஆர்பியோட எஃபெக்ட் ரொம்பவே கம்மியாயிடும் ஆர் நிக்லிஜிபிளா போயிடும். ஸோ அதை ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட்டா நம்ம நம்பக்கூடாது. பாக்கி ட்ரீட்மெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு அட்ஜங்க் ட்ரீட்மெண்ட், அதாவது அது கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டா கன்சிடர் பண்றது தான் பெஸ்ட் முறை. 5வது மித் என்னன்னு பார்த்தோம்னா, நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது சப்ஸ்டியூட் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க. அதாவது முட்டு தேய்மானம் இருக்கும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்காம நான் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போட நிறைய பேர் வருவாங்க. பட் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி மைல்ட் டு மீடியம் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், முட்டியில ஜவ்வு ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும் ஜென்ரலா நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவை கிடையாது. அது வரைக்கும் இந்த மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட், அதுல பிஆர்பிக்கு ஒரு பங்கு உண்டு. இதே சிவியர் ஸ்டேஜ், அதாவது ஜவ்வு சுத்தமா தேஞ்சு போயிடுச்சு, காலில் அதிகமான வளைவு இருக்கு, நடக்கிறதுல உங்களோட தினசரி வேலைகள் செய்யறதுல அதிகமான சிரமம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலா சிவியர் ஆர்த்ரைட்டிஸ். அந்த ஸ்டேஜுக்கு தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அர்லி டு மீடியம் ஸ்டேஜஸ்ல நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், மல்டி மோடல் தெரப்பி, அதுல பிஆர்பிக்கு ஒரு பங்கு, சிவியர் ஸ்டேஜ்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ரெண்டுத்தையும் குழப்பிக்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலா நல்ல ரிசல்ட் வரும். ஸோ ஒரு டாப் 5 மித்ஸ் அபவுட் பிஆர்பி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்பர் 1, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, ஓரளவுக்கு சிம்பிள் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர். நம்பர் 2, கார்டிலேஜை ரீக்ரோ பண்ணிடும், உங்களோட ஜவ்வை திருப்பி வளர வச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தீங்கன்னா அதுவும் உண்மை கிடையாது. பாக்கி இருக்கிற கார்டிலேஜை ஸ்ட்ரெங்தன் பண்ணி உங்களோட நீயோட ஹெல்த், கார்டிலேஜோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டா அமையுது. 3வது மித், மூட்டு தேய்மானம் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடையாது.
ஜவ்வு இருக்கணும். ஏற்கனவே ஜவ்வு இருந்தாதான் அதுக்கு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிஆர்பி யூஸ் பண்ண முடியும். ஸோ மைல்ட் டு மீடியம் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ல தான் பிஆர்பி யூஸ்ஃபுல். நம்பர் 4, பிஆர்பியை மட்டுமே போட்டு உங்க முட்டியை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தவறு. இது ஒரு பார்ட் ஆஃப் மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட். வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் இது கூட சேர்ந்து பிஆர்பி போடும்போது தான் இதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். 5வது பார்த்தோம்னா, நிறைய பேர் இதை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சிவியர் ஸ்டேஜ்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் நிறைய பேருக்கு தேவைப்படும். சுத்தமா ஜவ்வு இல்லை அப்படிங்கிறப்ப நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டா பிஆர்பி அமைய முடியாது. ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் பத்தி உங்களுக்கு சப்சிக்வெண்ட் queries-ஓ இல்லை சந்தேகங்களோ இருந்தால் நம்ம கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட கமெண்டா போடுங்க. சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல இதை உங்களுக்காக நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க்யூ.